இந்த சாமிக்கு நீங்க நினைச்சாலும் மேற்கூரை அமைக்க முடியாதுன்னு இந்த ஊர்ல சொல்றாங்க. இந்த ஒரு கோயில் அதான் இதுதான் சிவன் கோயிலு. அந்த சிவன் தான் இந்த சிவன் தான். இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனா கோயில் இப்படிதான் இருக்கு. கோயில எழும்பல. எழும்பலை. கோயில் கட்டியும் அது நிற்காது. ஏன் எதனால நிக்காதுங்கிறீங்க? அது என்னன்னு தெரியல. அது ஒரு இது முன்னாடி மண்டபம் கட்டியிருந்தோம். மண்டபம் இடிஞ்சு விழுந்துட்டு. எப்படி கட்டின மண்டபம் இது எப்படி வந்து ஓப்பன் இது. இல்லைண்ணா, நீங்க ஒரு வெட்ட வெளியில இருக்கீங்க, வெயில மலையில நனையிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குடை தானே வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்ணீங்க? கையில ஒரு குடை வச்சிருப்பீங்க. உள்ள சாமிக்கு என்ன பண்ணணும் அதே தானே நம்மளும் நம்ம பண்ணணும். செய்யணும். இந்த சாமியை பொறுத்தளவுல மறைக்க கூடாதான். என்னென்ன இது? இது சாஸ்திரமா அது அப்படி. ஒரு நிமிஷம் என் கூட எப்படி வாங்கினேன், கொஞ்சம் வாங்க, எப்படி வாங்க சொல்லு. வாங்க வாங்க, நானே காட்டேன். என்ன வெயில் அடிக்குது, ஒரு தலைப்பாக இல்லாமல் நமக்கு ஒரு இதா இருக்கு. அதுதான் வாங்க. அப்படியே சாமி இந்த முள்ளுக்கு தெரியுதா? அந்த முள்ளுக்கு பின்னாடி சாமி நீங்களும் ஒரு நிமிஷம் பாருங்க. எவ்வளவு வெயில்ல ஒரு நாள் ஆயிட்டு வராது. இந்த சிவலிங்கமே வந்து லைட்டா ஒரு இடத்துல கிராக் ஆகிருக்கு. ஐயா பிண்டமே ஆயிருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாங்கய்யா. ஆனா முள்ளுக்கு பக்கத்துல எவ்வளவு ஒரு இடத்துல சுத்தி முள்ளு தான் வேலி ஆயிக்கிறாங்க. அந்த நடுவுல பாக்குறப்ப அவ்வளவு மன வேதனையா இருக்கு. நீங்க சொல்றீங்க வெட்ட வெளியில இருக்கு. அவங்க வந்து வெட்ட வெளியில இருக்கிறதா அப்படி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய சாமி அம்மனுக்கே இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கீங்க. நல்ல விஷயம். நாங்க வந்து இப்போ ஐயா இடக்கு என்ன பேசியிருக்கோம்னா ஒரு செட்டுனாச்சும் போட்டுக்கணும், இப்படியே இருக்கு அப்படின்னு பார்ப்போம், ஏற்பாடு பண்ணுவோம், செய்வோம்னு இருக்காரு. இப்போ எல்லாம் அடுத்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அது அப்படியே இருக்கு. அங்கே ஐநூறு கோயில் ஒன்று கட்டி நிற்குது. இது நகர், நீடாமங்கலத்துல நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இப்படி ஒரு சிவன் கோயிலே இந்த ஊர்ல கிடையாது. ஆனா சிவனோட நிலைமை இந்த நிலையில தான் இருக்கு. ஊர்க்காரங்களும் உட்பட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த காணொலி மூலியமா இந்த சிவனுக்கு ஒரு மேற்கூரையோ இல்ல ஒரு கோயிலோ எழுமோ அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியாவது இவருக்கு ஒரு மேற்கூரை எலும்பு தான் பார்ப்போம். நன்றி.